பிதாக்களிடம், அதாவது பெற்றோரிடம் காரியத்தை மறைக்கும் பிள்ளைகளும் அவர்களுடைய கடைசியான முடிவும். இதை பற்றி நாம் கடந்த பாடத்திலே பார்த்தோம். பெற்றாரிடம் தங்கள் காரியத்தை மறைக்கும் பிள்ளைகள் பற்றி தேவன் என்ன போதிக்கிறார் என்பதை முதல் பகுதியாக பார்த்தோம். அதாவது அந்த விளைவானது வீட்டிலும் குடும்பத்திலும் தேவனுடைய சபையிலும் இப்படி மறைக்கிற பொழுது தங்கள் இருதயத்திற்கும் ஆத்மாவிற்கும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பார்த்தோம். 3 உதாரணங்களை நாம் சொன்னோம். ஒன்று, மனந்திறந்து இருதயம் விரிவாய் திறந்திருக்கும் அப்போஸ்தலர்களும் நெருக்கமடைந்திருக்கும் கொரிந்தியர்களும். அவர்கள் செவி கொடுக்கும் போதும் ஒப்புரவாகும் போதும் என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம். 2வது, அநேக முறை கூட்டி சேர்க்க விரும்பும் இயேசுவும் அருகில் வர விருப்பமில்லாத, ஒப்புரவாக மனதில்லாத, கீழ்ப்படிய மனதில்லாத பிள்ளைகளும் அதே நிலை நீடித்தால் கடைசியில் என்ன நடக்கும் என்று சொன்னார் என்பதையும் நாம் பார்த்தோம். அடுத்த உதாரணத்திலே பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கும் இயேசுவும் இரக்கமில்லாத பிள்ளைகளும் இதே நிலை நீடித்தால் கடைசியில் என்ன நடக்கும் என்று இயேசு சொன்னார். அவர்களுக்கு வரும் சந்தர்ப்பத்தையும் நாளையும் உணர்ந்து கொள்ளாமல் போகும் பொழுது அதே விளைவு என்னவா இருக்கும் என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்திலே காரியத்தை மறைக்க ஏன் நினைக்கிறார்கள்? பிதாவிடம் காரியத்தை மறைக்க ஆவிக்குரிய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் ஏன் தீர்மானித்தார்கள்? இதுபோன்று இன்னும் சற்று கூடுதலான உதாரணங்களை குறித்து நாம் பேசுகிறோம். அப்படி மறைக்கிற பொழுது அதனுடைய பாதிப்பும் விளைவும் மற்றவர்களுக்கு உண்டான கலக்கமும், அதனால் சபை பாதிப்படைதலும், வீடு பிரிந்து போறதிலும், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரத்திலே 16-19 சத்தியத்தை சொல்லி உலகத்தை விட்டு பிரிக்கும் அப்போஸ்தலர்களும் அதற்கு மாறாக சத்துருவாக எண்ணும் கலாத்தியர்களும் அங்கே இருந்தார்கள். கொரிந்து சபையிலும் அப்படி இருந்தது. கொரிந்தியர்களுக்காக தரித்திரமான பவுலும் அப்போஸ்தலனாகிய பவுலை துடைத்து போட அழுக்காக எண்ணுகிற கொரிந்தியர்களும் அங்கிருந்தார்கள். ஆனாலும் இவைகள் போதிக்கிறவர்களுக்கு ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. உங்களை பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். மத்தியில நம்ம வாசிக்கிறோம். துன்பப்படுத்தினால் இன்னும் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு வராத துன்பம் நமக்கு வருவதில்லை. அப்படியானால் சத்தியத்தை சொல்லி உலகத்தை விட்டு பிரிக்கும் அப்போஸ்தலர்களும் அவர்களை சத்துருவாக என்னும் கலாத்தியர்களும் என்ன நடந்தது? கலாத்தியர் 4, 16, 17, 18, 19. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ அவங்களை பற்றி சொல்றார். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். உங்களுக்கு என்ன புரியவில்லை என்றால் அது நல்மனதோடு அப்படி அவங்க செய்யல. எதுக்கு அவங்க உங்கள் நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் என்றால், நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்குவதற்காக திட்டம் வச்சிருக்காங்க. அது யாருடைய எண்ணம்? சாத்தானுடைய எண்ணம்.
இது அங்கே போதிக்கிற ஒருவர்கிட்ட நீங்கள் மறைச்சிங்கன்னா கள்ளத்தனமான தவறான வார்த்தைகளையோ படிப்பதோ அல்லது மனிதனுடைய புஸ்தகங்களை படிப்பதோ அல்லது விருத்த சேதன கொள்கைக்காரர்கள் செவி கொடுப்பதோ இவர்களுக்கு தெரியாமல் இருந்தால் அது யாரை பாதிக்குதுன்னா, யார் செவி கொடுத்தாங்களோ அவங்களுடைய ஆத்மாவையும் அதற்கு கீழே இருக்கிற மக்களையும் பாதிப்பது என்பது அவங்க உணராமல் இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, உங்களை வைராக்கியம் பாராட்டுறாங்க, அது உங்களுக்கு வெளிப்படை அப்படி தெரியுது. ஆனால் நிச்சயமாகவே நல்ல மனதோடு அப்படி செய்யலை என்பதை நான் பார்க்குறேன். நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா அவங்கள அவங்க பின்பற்றுவாங்களா? பின்பற்ற மாட்டாங்க. அப்போ தெரியலைன்னா பிள்ளைங்க யாரை பின்பற்றணும்னா அங்கே போதிக்கிற ஒருத்தரை பின்பற்றணும், வேத வாக்கியங்களை பின்பற்றணும். அப்போ வீட்டில் பெரியவங்க, நீதியான பெரியவங்க சொல்லும் பொழுது, பெற்றோர் சொல்லும் பொழுது அதை அவங்க கேட்கணும். அதுக்கு பதிலாக அவங்க பின்னாடி போறது என்பது மேன்மையா இருக்குமா? பிறகு சொல்றாரு, நல்ல 18 கலாத்தியர் 4:18 நல்ல விஷயத்துல, நல்ல விஷயம் சொல்றாரு பாருங்க, நல் விஷயத்தில், நல்ல காரியத்துல வைராக்கியம் பாராட்டா நல்லதுதான். உங்களை தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேவனுக்காகவே உங்களை இந்த மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா நல்லதுதான். அது நான் உங்களிடத்துல இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் அதை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, நீங்க இப்போ கிறிஸ்துவ உருவானதை கொஞ்சம் இழந்துட்டீங்க, மறுபடியும் உருவாவதற்காக நான் கர்ப்பவேதனைப்படுறேன்னு சொல்றாரு. அவங்க இழக்காம இருந்தா எது கர்ப்பவேதனைப்படணும்? கிறிஸ்து உருவாகும் அளவும் அப்படின்னா ஏற்கனவே உருவாகி இருந்தாங்க, மறுபடியும் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, பெறுவதற்காக. இது வேலையை மறுபடியும் கொடுத்தாங்க இல்லையா, இது முன்னாடியே அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தான்னா நீங்க கேட்கலாம், ஆவியானவர் பவுலோட பேசினாரு, ஏன் அவர் சொல்லிருக்கூடாதா? நிறைய நேரங்களில் சொல்லலை. ஏன்னா நிறைய நேரங்களில் வேற ஒரு காரணங்களுக்காக அவர் சொல்லாமல் இருக்கார். அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு விடப்படுது, உடன் இருக்கிறவங்களுக்கு விடப்படுது. அவங்க இதை மறைக்கும் பொழுது அந்த பாவம் மறைக்கிறவங்களை சேரும், வீழ்ச்சி அவங்களை சேர்ந்துடும். பாருங்கள், இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கக்கூடும். இவங்களே சொல்லும்போது இவங்களுடைய நிலையும் நம்ம பார்க்க முடியும், மற்றவங்க சொன்ன அவங்க ஒரு சாட்சியாகவும் இருக்க முடியும். இப்படி அநேக காட்சிகள் இருக்கு இல்லையா, காட்சிகள் இருக்கு. அப்ப இவங்க பாகத்தில் இவங்க சொல்லணுங்கிறது தான் விதி. ஆனா இவங்க அப்படி சொல்றது இல்லை. அது காரணம், அந்த நல்மனதோடு வைராக்கியம் பாராட்டாத மக்களுக்கு பின்னாடி செல்வது இவங்களுக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. சத்தியத்தை சொல்லுவது கேட்பது கடினமா இருக்கு. நல்மனதோடு செய்யாத மக்கள்கிட்ட, நல்ல விஷயத்தோடு செய்யாத மக்களுக்கு பின்னாடி போறதுல இவங்களுக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. சரி, கடைசியில் என்ன ஆச்சு? 19ஆம் வசனத்துல, கிறிஸ்து என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன் சொன்னார். ஏன் சிறு பிள்ளைகள் என்றாரு? குழந்தைகளா இருக்கலாம், பேதமையான மக்களா இருக்கலாம், என்ன சொன்னாலும் கேட்கிற மக்களா இருக்கலாம், காற்று எந்த பக்கம் அடிச்சாலும் அந்த பக்கம் சாய்ந்து போற மக்களா, எபேசியர்ல பார்த்தோம் இல்லையா, பலவிதமான தந்திரமான காற்றை கண்டுபிடிக்க முடியாத மக்களா இருக்கலாம். அதனாலதான் சின்ன பிள்ளைகள் சொல்றாரு, வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள். இப்போ வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் தங்களுக்கு போதிக்கிற ஒருத்தருக்கு அல்லது தன்னுடைய பெற்றோருக்கு காரியங்களை விவரிச்சா அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால அவங்ககிட்ட இருந்து இவங்க என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். ஏன்னா இவங்களுக்கு அதை பகுத்து பார்க்க தெரியல. அப்படின்னா அது நிமித்தம் என்ன ஆயிட்டாங்க? இழந்துட்டாங்க. இதுல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற எச்சரிப்பு என்னவென்றால், வீட்டிலே வளர்ந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு தவறான காரியங்களை சொல்லிக் கொடுக்குற மக்கள்கிட்ட சொல்லி தெரிவிக்கணும். இப்போ பள்ளியில் பெரும்பாலும் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றாங்க, நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல். இப்போ பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லினா நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் என்று பிள்ளைகளுக்கு தெரியல. பிள்ளைகள் பெரும்பாலும் நம்மை போன்ற இந்த விதமான காட்சியை பழகிட்டு வரல. நாமும் அநேக மக்களை கண்டுட்டோம். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சத்தியத்தை தெரிந்தவங்க இதெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, அறியாதவங்களுக்கு அது தெரியல. அப்படியானா அவங்க சொல்லி தருவாங்க, இது அவங்களோட பழக வேணாம்,
ஏன், எதுக்கு, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் நாளைக்கு அகப்பட்டு இழந்து போகாதபடி அது உதவிகரமாக இருக்கும். அதே போல் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் இந்த விதமான வைராக்கியம் நல்லதா நல்லது இல்லையா, நல்மனதா நல்மனது இல்லையா, இது சொல்லி தருவாங்க. அப்போ சொல்லித்தர்றது அவங்க வேலை, கேட்கறது உங்க வேலை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதை இவங்க மக்கள் என்ன செய்யலை, சொல்லலை. சொல்லாதனால இப்போ துன்பம் யாருக்கு? இவங்களே இவங்களை உருவாக்கிக்கிற முடியாது. உருவாக்குறது கர்ப்பவேதனைப்படுறவங்க இன்னொருத்தர் இருக்கிறாங்க. அப்போ கர்ப்பவேதனை யார் படுறாங்களோ அவங்களுக்கு இவங்க முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வைராக்கியமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அவள் யாருன்னு தெரியல, நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னா அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை விட்டுட்டு நானே பார்த்துக்கிறவேன்னா அது என்ன செய்ய முடியல, ஏமாற்றப்பட்டு போயிட்டாங்க. ஸ்தேவான் ஒரு சமயம் இப்படி கேட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 52 60 வரைக்கும் தீர்க்கதரிசிகளை நீங்கள் யாரை பெரிய பாடாது துன்பப்படுத்தாமல் இருந்தீங்க, நீதிபதியுடைய வருகையை முன்னறிவித்தவங்களையும் கொலை செஞ்சிட்டீங்க. 52 58 வரைக்கும் 60 வரைக்கும் நீங்கள் இப்பொழுது அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அவங்களை கொலை செய்த பாதகரம் ஆயிட்டீங்கன்னு சொன்னார். நீங்கள் தேவதூதரை கொண்டு 53 நியாயப்பிரமாணத்தையும் பெற்றிருந்தீங்க, அதை கை கொள்ளாமலும் போயிட்டீங்கன்னு சொன்னார். அதை கேட்ட பொழுது அவங்களுக்கு என்னாச்சு, மூர்க்கமாச்சு, பல்ல கடிச்சிட்டாங்க. அப்போ அவர் பரிசுத்தாவினால் நிறைந்தவனா வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் வலது பாசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு அவர் என்ன செய்தார்னா உரத்த சத்தமா அவங்க மூர்க்கமடைந்து பல்ல கடிச்சிட்டாங்க. அப்போ பரிசுத்தாவினால் நிறைந்தவனா வானத்தை அண்ணாந்து பார்த்து 55 தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தை இயேசுவான நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசம் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொன்னார். இவங்க பல்லு கடிக்கிறதுக்கும் அவர் பரிசுத்தாவில் நிறைந்து இதை சொல்லுவதற்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு அதிகமாக புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இவர் பரிசுத்தாவில் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொன்னார். அது அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. அப்பொழுது அவங்க உரத்த சத்தமா கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைச்சிக்கிட்டு கேட்க விருப்பமே இல்லை, ஒருமனப்பட்டு அவங்க மேல பாஞ்சிட்டாங்க. உடனே நகரத்துக்கு புறம்பே தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ கலட்டி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தை வச்சுட்டு பாருங்க, இங்கே நம்ம பார்க்குற காட்சி மன்னிக்கும்படி கேட்குற ஸ்தேவானும் கல்லெறிந்து கொள்ளுகிற அளவுக்கு தள்ளி கொண்டு போகிற பிள்ளைகளுமா தான் இங்கே இருக்காங்க. பாருங்க, இவ்வளவு மோசமான சூழ்நிலை இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து மறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்னவாகும் பாருங்க. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இறக்கம் பெறுவான்றார். மறைச்சோம்னா வாழ்வடைவோமா, அடைய மாட்டோமா? அடைய மாட்டோம். சரி, நீங்க கேட்கலாம், தேவன்கிட்ட நான் அறிக்கையிட்டுறேன்னு சொல்லிடலாம். சரி, அறிக்கையிட்டுக்குங்க. தேவன் உங்களுக்கு யாரை உங்களுக்கு கையளிச்சிருக்காரோ அவற்றை நீங்க தெரிவிக்கணுமா வேண்டாமா? யார் உங்க ஆத்மாவுக்காக பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு தெரிவிக்கிறது தவறா? யார் உங்களை பெற்றாங்களோ அவங்களுக்கு நீங்க தெரிவிக்கிறது தவறா? உங்களுடைய வீட்டில் நீங்க வாழ்றீங்க, உங்களுக்கு அந்த வகுப்பறைகள் ஏதோ தவறு நடக்குது, பொம்பளை பிள்ளைகளா இருக்கலாம், ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கலாம். நான் தேவன்கிட்டயே அதை நான் பாவத்தை சொல்லிட்டேன்னா அதை காப்பாற்றுறதுக்கு யாரை வச்சிருக்காராமா? அவங்க பெற்றோர் தான் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நீங்க தேவன்கிட்டயே முறையிட்டா கூட பெற்றோர் தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு. நீங்கள் தேவன்கிட்டே முறையிட்டாலும் அங்கே உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு யார் உங்களுக்கு வச்சிருக்காரோ அவங்க மூலமாக தான் கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் தேவன்கிட்டே முறையிட்டாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு இயேசுவை பரிந்து பேசுகிற வச்சிருக்காரு, அவர் மூலமாக தான் உதவி செய்வேன்றாரு. அப்படின்னா உங்களுக்கு யாரை ஏற்படுத்தி வச்சிருக்காரோ அங்கே முறையிடணுமா வேண்டாமா? சபைகளில் பிரச்சனை வரும்பொழுது அவங்க தேவன்கிட்டே முறையிட்டு இருந்தாங்களா, இல்லை அங்கே ஒரு மக்களை தேர்ந்தெடுக்கணுமா? இருக்குல்ல. அப்படின்னா யாரை எப்படி வச்சிருக்காரோ அங்கே நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. தேவன் அவங்க மூலமா தான் கர்ப்பவேதனையை பட வச்சிருக்காரு. இது நம்ம புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சாதான் முடியும். அப்போ பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு சொல்றார். அப்போ நம்ம அறிக்கை செய்யணும் இல்லையா? தேவன்ட்டு அறிக்கை செய்வோம், ரைட்டு. தேவன் என்ன சொல்றாரு மத்திய 5 நீங்கள் யாருக்காவது விரோதமாக நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சுட்டு உங்களுக்கு குறைபாடு உண்டு நீங்கள் அறிஞ்சிங்கன்னா முதல்ல பலிபீடத்துக்கு முன்னாடி உன் காணிக்கையை வச்சுட்டு போய் உன் சகோதரனோடு என்ன செய்ய ஒப்புரவாகுன்றார். இல்லை தேவனே நான் உம்மோடய ஒப்புரவாக்கிறேன், அவர் அப்படி சொல்கிறாரு இல்லை. அப்படியே என்ன செய்யணும்? இப்போ யாருக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்களோ அல்லது யார் சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறாங்களோ அல்லது யார் உங்களுக்கு பெற்றோராக இருக்கிறாங்களோ, பூமிக்குரிய பெற்றோரோ ஆவிக்குரியவங்களோ, ஆவிக்குரிய பெற்றோரை கூட நீங்கள் நிராகரிக்க வேண்டாங்க. எவனோ ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கிறவன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவனுக்கு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா? அவர் ஆளுகை செய்யாமல் கூட இருக்கலாம். உங்களுக்காக பாடுபட்டு உங்களுக்கு வேலை செஞ்சிருக்காரா இல்லையா? நீ மற்றவனுக்கு செவி கொடுக்குறீல, இவனுக்கு செவி கொடுக்கண்டியானே? நீங்கள் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒன்றுமே இல்லை இல்லைன்னு விட்டுருங்க, ஒன்றும் வேண்டாம். மற்றவனுக்கு செவி கொடுக்குறீல, அவனுக்கே செவி கொடுக்க என்ன? அவன் தானே உன்னை வேலை செஞ்சான் பாருங்க. அது நமக்கு அந்த உறந்து கொள்ளுதல் இல்லாமல் போச்சா? இருந்தால் காப்பாற்றப்பட்டிருப்பீங்க, இல்லாதனால நம்ம கெட்டு போயிட்டோம் பாருங்க. மறுபடியும் கர்ப்பவேனப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. பாவத்தை மறைக்காம நம்ம அறிக்கையிடம்னா தாழ்மையான இதயத்துக்கு என்ன செய்தாருங்க? சங்கீதம் 32:5, நான் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் சொல்றார். பாவங்களை மறைக்காம அறிக்கையிட்டா தேவன் என்ன செய்யறார் அவங்களுக்கு? 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ தனக்கு உதவிகரமா இருக்கிறவங்களுக்கு விட மற்றவன்கிட்ட சொல்றதை விட தனக்கு உதவிகரமா இருக்கிறவங்க சொல்லலாம்ல. அவனுக்கு அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, வேணாம், அதெல்லாம் வேணாம். உனக்கு உதவிகரமா இருந்து உனக்கு ஒத்தாசையா இருந்து உனக்கு வேலை செய்ய வச்ச தேவனை யாரை வச்சிருக்காரு? அவனை தான் வச்சிருக்காரு. அதை ஏற்றுக்கொள்றது உனக்கு கடினமா? நீயா வந்துட்டீங்களா? இல்ல. அப்படியான ஏன் அந்த பிரச்சனை என்னாச்சு? நமக்கு என்ன ஆகுது? அப்படியானா இதை கூட நம்ம உணர்ந்து கொள்ள சாதாரண உணர்ந்து கொள்ள நமக்கு இல்லையா? பெற்றாரிடம் பிள்ளைகள் தங்கள் செய்தது தங்களுக்கு செய்யப்பட்டதை பெற்றார் கேள்விப்படுகிற நாள் வரைக்கும் அறிக்கையிடா மறுத்து வைக்கலாமா? அவருடைய விளைவு என்ன? 1 சாமுவேல் 2:22-24 அவங்களா கேள்விப்பட்டு நம்மளை பார்த்து கேட்கிற வரைக்கும் நாமளா சொன்னா என்ன பாருங்க, எது மேன்மை? அவங்களா கேள்விப்பட்டு சொல்ற வரைக்கும், அது வரைக்கும் காத்திருக்காம நாமளா முன்னாக சொல்லிட்டா அது எவ்வளவு மேன்மையா இருக்கும்? 1 சாமுவேல் 2:22, 23, 24 ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கொடுக்கிற ஸ்திரீகளுடைய சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவளை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்களை பொல்லாத நடக்கையை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறது காரணமா இருக்கிறீர்களே என்று சொன்னார். நீங்க எப்படி பேசுவீங்க? இதை அந்த பிள்ளைகளை பார்த்து, இந்த மாதிரி பாவம் செய்த பிள்ளைகளை பார்த்து நீங்க அவர்களை நோக்கி இப்படிப்பட்ட காரியங்களை நீ என்ன செய்தீங்க என்ன இப்படியா கேட்பாங்க? அவளை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இப்படி கேட்டா அவங்களுக்கு விளங்குமா? அது அந்த வார்த்தையினுடைய பொருளே அதுதானா? அப்ப என்ன செய்யணும்? அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன என்று கேட்கணும். அதுங்க இருக்கா இல்லையா? அந்த சொல்லின் முறையே அதுதானா, இல்ல வேற மாதிரி நீங்க மாத்துவீங்களா? பாருங்க, சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? இருக்கு. அதை நீங்க அப்படியே படிக்கணுமா வேண்டாமா? ஐயோ அப்படின்னா ஐயோ இப்படி சொல்லுவீங்களா நீங்க? ஐயோ 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 இப்படி சொல்லுவீங்களா? இப்படிதான் இருக்கு அந்த வார்த்தை முறையே அதுதானா? பாருங்க, அந்த முறையே நீங்க சொல்லலைன்னா அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்குவாங்க? தேவன் புரிந்து கொள்ள தர்றாரு. அது என்ன இருக்கோ நீங்க அப்படி சொல்லணுமே. நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்களை பொல்லாத நடக்கையை சொல்ல கேட்கிறேன், குமாரனே வேண்டாம் சொல்லணும்ல. குமாரரே வேண்டாம். சரி, இது நல்லா இருக்கு, பரவாயில்ல.
வேண்டாம். நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லது அல்ல, நல்லது அல்ல சொல்லணும், நல்லது இல்லை சொல்லணும். கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்க நீங்க காரணமா இருக்கிறீங்கன்னு சொல்லணும். பாருங்க, இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேள்விப்பட்டு இவர் சொல்றார். அவர் அப்படியே சொல்றார் வசனத்துல 24, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற உங்கள் மூலமாய் கேள்விப்படுகிற சொல்ல. அவங்க மறைச்சுக்கிட்டாங்க. மறைச்சதை பத்தி சொல்ல இவர் கேள்விப்பட வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. பாருங்க, நீங்க சொன்னீங்க அதனால நான் கேட்டுக்கிட்டேன் சொல்ல, நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லது அல்லன்றார். அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அது வரைக்கும் காத்திருந்தா தண்டனை கிடைக்கும். தனக்கு உரியவற்ற, தனக்கு மேல தேவன் யாரை வச்சிருக்காரோ அவங்களுக்காக நாம இந்த காரியங்களை தெரிவிக்கணும். இல்லைன்னா ஜனங்களுடைய சாபம் அல்லது தேவனுடைய சாபம் நம்மேல் விழுந்துரும். கலாத்தியா நாட்டு சபையார் பவுலுக்கு காரியத்தை அவங்களே முன்வந்து மறைக்காம சொன்னது போன்று இருக்கிறதா? கலாத்தியர் 3:1-4, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? ஒரு கேள்வி கேட்டார, கேட்கலையா? அப்ப புத்தி இல்லாத கலாத்தியரை சொல்லாம ஏதாவது கொஞ்சம் இருக்கா அப்படி சொல்லணுமா? என்ன சொன்னாரோ அதை சொல்லிதாங்க ஆகணும். தேவன் ஒன்னை சொல்லும் போதே நீங்க ஒன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா நீங்க தேவனை விட ஞானிகளா? புத்தி இல்லாத கலாத்தியர்னா புத்தி இல்லாத கலாத்தியர்னு சொல்லுங்க. கொஞ்சம் புத்தி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுதா? இதை நான் மாற்றி பேசணுமா? பாருங்க, அதுக்கு நிறைய வசனம் இருக்கு, நம்ம பேச மாட்டோம், நம்ம பாடம் மாறிடும். நம்ம என்ன பார்க்குறோம்னா, மறைக்கும் பிள்ளைகளும் நல விசாரிக்க நெருங்குகிற பெற்றோரும் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இங்கே தேவன் கொடுத்த அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக பாடுபடக்கூடிய மக்களும் தேவனுடைய வேலையாட்களும் அதை மறைத்து தவறான வழியில் கொண்டு போற பிள்ளைகளும் இங்க இருக்கிறாங்க. அப்ப புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பரிதேசமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரா? அப்படி கேள்வி இல்லை, வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். மயக்கினவன் யார் என்ற கேள்வியை நீங்க கேட்கணும். அப்ப கேட்கும் போது நீங்க கேட்காம மயக்கினவன் யாரோ, யார் மயக்கினதோ இப்படி நீங்க சொல்லுவீங்களாங்க? தேவனுடைய வார்த்தையை நீங்க மாத்துவீங்களாங்க? அது அர்த்தத்தை நீங்க மாத்துவீங்களா? உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? இப்ப புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அவங்க ஏன் அப்படி போனாங்க? கேட்டுதானே ஆகணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பரிச்சயமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் அறிய விரும்புகிறேன். அவங்களே சொல்லியிருந்தானே அவர் என்ன அறிய விரும்புறாரு? நியாயப்பிரமாணத்தை கிரியினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனால நீங்க ஆவியை பெற்றீங்க? நீங்க ஆவினால ஆரம்பம் பண்ண நீங்க இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? இத்தனை புத்தியினரா, இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ? இது அவைகள் வீணாய் போயிற்றோ என்று கேட்கிறார். அப்படியான கலாத்தியா நாட்டு சபையார் பவுலுக்கு காரியத்தை அவங்களாக முன் வந்து மறைக்காம சொன்னது போன்று இருக்கா? யார் சொன்னது? எங்கே சொல்லல. அவர் கேள்வி கேட்கிறார். நீங்க வேற செயலுக்கு போயிட்டீங்களா? நான் பாக்குறேனே, ஆனா உங்களுக்குள்ள இப்படி சொல்லிக் கொடுக்கலையே, வேற மாதிரி சொல்லிக் கொடுத்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. நீங்க எதனால ஆவியை பெற்றீங்க? இப்ப ஏன் மாம்சத்துக்கு போயிட்டீங்க? அவர் கேட்கிறார். அப்படியானா கலாத்தியா நாட்டு சபையார் பவுலு காரியத்தை அவங்களாக முன்வந்து மறைக்காம சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி போயிருப்பாங்களா? அப்ப புத்தி இல்லாம எங்கே போச்சு? புத்தி இல்லை அவங்களுக்கு எங்கே இல்லை, மயக்கணும் பின்னாடி போயிட்டாங்க. இவங்களுக்கு சத்தியத்தை இவர் சொல்லி இருக்க, அவங்க மயக்கணும் பின்னாடி ஏன் போகணும்? மறைச்சாங்கன்னா என்ன ஆகும்? வீணா போயிடும். சொல்றார் பாருங்க, இத்தனை பாடுகளையும் நீங்கள் வீணாய் பட்டீர்களோ, அவை வீணாய் போயிற்றேன்றார். வீணா ஒருவேளை போகும் சொல்ல, வீணா போச்சே. இத்தனை நீங்கள் புத்தியினரா? 3ஆம் வசனத்துல நீ முடிவுக்கு எங்கே வந்தீங்க? மாம்சத்தினால முடிவு பெற போயிட்டீங்களே, ஆவியில இருந்து நீங்க மாம்சத்தை ரீதியா போயிட்டீங்களேன்னு சொல்றாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7-9 வேதாகம மாதிரிக்கு புறம்பாக பிள்ளைகள் செயல்பட்டால் மற்றவர்களை கெடுக்க காரணமாயிடுவோம். எப்படி? நீங்க நன்ற மறைச்சதுனால நீங்க நன்றா ஓடுனீங்க,
சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைச்சார் இல்லையா, அவரால் வரல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனத்தை என்ன செய்யும்? உப்ப பண்ணுண்டார். அப்படின்னா இந்த மக்கள் மறைக்காம சொல்லியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? புளிச்சு போறதுக்கான காரியம் இருக்காது, வீணா போயிருக்க மாட்டாங்க, தடைசி இருக்க மாட்டாங்க, மாம்சத்து ரீதியை போயிருக்க மாட்டாங்க, புத்தி கெட்டதனம் நடந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது? அது மறைக்காம சொல்லியிருக்கணும். மறைக்காம சொல்லியிருந்தா தேவன் அவங்கள அவருக்கு நியமிச்சிருக்கார். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப அவங்களுக்கு நியமிச்சவற்றை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன செய்யுது பாருங்க. மறைக்கலாமா? மறைச்சனால எவ்வளவு விளைவாச்சு? வேற யாராவது வர்றாங்களா? வேற யாராவது அவங்களை காப்பாத்துறதுக்கு தேவன் அவங்கள வந்து காப்பாத்தி விடுறாங்களா? இல்லையே. மறைக்காமல் அறிக்கையிட்டு இருக்கலாம் இல்லையா? செஞ்சிருக்கணும். என்ன செய்யல? அவங்க வந்து செய்யல. இதுல இருந்து பாடத்துல நம்ம இன்னும் முடிக்கல, இன்னும் போயிட்டு இருக்கோம். கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? மறைத்ததனுடைய விளைவு அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, தடை செய்யப்பட்டிருக்காங்க, புளிக்க பண்ணியிருக்காங்க, கீழ்ப்படியாம போயிருக்காங்க, ஓட்டத்தை நிப்பாடிட்டாங்க, அப்புறம் வீணா போச்சு, மாம்சத்துக்கு போயிட்டாங்க. இந்த விதமான காரியங்களுக்கு செல்ல காரணம் என்ன? மறைத்ததின் நாளே. சொல்லியிருந்தா அவங்கள ஆரம்பத்திலே காப்பாற்றிருக்க முடியும். பாருங்க. அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு போன பிற்பாடு சொன்னாங்கன்னா, தெரிஞ்சிச்சுன்னா, தாங்களே மனமு வந்து முன்வந்து சொல்லாத காரியங்களை இவராக தெரிந்து கொண்ட வேலை அங்கே வந்திருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்களை மறைப்பதினால் நமக்கு லாபம் என்ன? நமக்காக உதவிகரமாக செய்கிற, ஒத்தாசையா இருக்கிற, நம்மை காப்பாற்ற விரும்புகிற அந்த மனிதனுக்கு கையெழுத்திருக்கும் பொழுது அவற்றை சொல்றதுல என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. நாம் என்ன சொல்றோம்னா, புத்தி இல்லாத மக்களா இருக்கலாமா? பிள்ளைகளா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவே, சத்தியத்தை சொல்லுகிற மக்களை விட நல்மனதோடு வைராக்கியம் பாராட்டாது இருக்கிற மக்களுக்கு பின்னாடி சென்று விட்டார்களே, அவர்கள் புறம்பாக்கி விடுவார்கள் என்பதை அறியாதிருந்த பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிறோம். மறுபடியும் அவர்கள் உருவாக்கப்பட்ட நிலையை இழக்க பண்ணி விட்டார்கள். தங்களுக்குரியவர் யார் என்பதை உணராமல் போனார்கள். அவள் கல்லறிந்த போதும் இவர்கள் பாவத்தை சுமத்தாதர் என்றும் மன்னிக்கும்படி சொன்ன இருதயம் எவ்வளவு பெரியது. பிதாவை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டு எங்களுக்கு இவ்வளவாய் போதிக்கும்படியான மனிதனை கொடுத்திருக்க என்று சந்தோஷமாய் அவனுக்காக ஜெபிக்க அவளுக்கு உதவி செய்யும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கையிட்டால் மன்னித்து சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஏலியினுடைய பிள்ளைகள் செய்த பாவத்திற்காக ஜனங்கள் மீறி நடக்க காரணமாயிருந்தார்கள். பிதாவே, அவர்களை மாத்திரம் பாதிப்படைவதை செல்லை, ஜனங்களும் மீறி நடக்க காரணமாய் ஆய்விடுகிறார்கள். இந்த உணர்வை காணாத கலாத்தியர்கள் புத்தி இல்லாமல் சென்றார்கள். அவர்கள் மாம்சத்தினாலே முடிவு பெற தள்ளி கொண்டு போகப்பட்டார்கள். இத்தனை புத்தினராக இருந்தார்கள். இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டு தடை செய்யப்பட்டு புளிக்க பண்ணி அவர் சென்று விட்டார்கள். பிதாவே, தயவு கூர்ந்து உணர்ந்து கொள்ளுதலை எங்களுக்கு தாரும். இவ்விதமாய் எங்களுக்கு உரியவர்களுக்கு காரியங்களை மறைக்காதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.